ஹலோ சினிஃபைல்ஸ். நம்ம சேனல்ல புதுசா ஷார்ட் சீரிஸ் போட ஆரம்பிச்சிருந்தோம். ஒரு 4 நாளா. ஸோ, அதில இப்போதைக்கு சினிமால இருக்கக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே டெய்லி டெய்லி அப்லோட் பண்றதுக்காக தான் ஷார்ட்ஸ் போட ஆரம்பிச்சது. நம்ம ஷார்ட்ஸ ஃபாலோ பண்ணாதவங்க இத கேட்டதுக்கு அப்புறமா இனிமே ஃபாலோ பண்ணிக்கங்க. சினி அப்டேட்ஸ் டெய்லி அப்லோட் செய்யப்படும். அத பார்த்து நீங்க என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸ், என்னென்ன படம், என்னென்ன நிலைமையில இருக்குன்னு பார்த்துக்கலாம். அத பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு இது நீங்க நேத்திக்கு போட்ட அந்த ஷார்ட்ட பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நம்ம ஆதினாவுடைய அடுத்த படம் HHT8 ஹிப்ஹாப் என்டர்டெயின்மென்ட்டோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் கடைசி உலகப் போர் அப்படிங்கிற பேர்ல ரிலீஸ் ஆக போகுது. நேத்திக்கு ஈவினிங் 6 மணிக்கு அந்த படத்தோடைய போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு டைட்டில் போஸ்டர் மாரி. ஸோ டைட்டில் போஸ்டரோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். அப்புறம் பார்த்தா திடீர்னு இன்னைக்கு அன்எக்ஸ்பெக்டடா இன்னைக்கு 6 மணிக்கு ஒரு கிளிம்ஸ் வீடியோ மாரி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கிளிம்ஸ் வீடியோவ பார்த்த உடனே மைண்ட் ப்ளோயிங். என்னடா என்னடா படம் இதுங்கிற மாரி இருந்துச்சு. என் எக்ஸ்பெக்டேஷனே வேற. கடைசி உலகப் போர்ன்னு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு இதுல இருந்தேன். சரி ஏதோ ஒரு சமூக பிரச்சனைய பத்தி பேசுற மாரி இருக்கும். ஏதோ ஒரு போராட்டம் மாரி இருக்கும். அந்த அந்த மாரி என்னுடைய மைண்ட் வேற எங்கேயோ இருந்துச்சு. இது சத்தியமா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த கிளிம்ஸ் இருக்கு. ஸ்டார்ட்டிங் தொடக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு ஓப்பன் ஆகுது. பில்டிங்லாம் உடைஞ்சிருக்கு. பின்னாடி சென்னை கார்ப்பரேஷன காட்டுறாங்க. அந்த பில்டிங் அப்படியே சிதைஞ்சு போயி ஒரு ஒரு ஏலியன் அட்டாக் நடந்த மாரி. ஸோ பேர்லயே இருக்கிற கடைசி உலகப் போர்ன்னு 3வது உலகப் போர் வந்தா எப்படி இருக்குங்கிறது அந்த படத்தோட பேசிக் கான்செப்ட்ன்னு தோணுது. கிளிம்ஸ பொறுத்தவரையும் மிலிட்டரி, இந்தியன் மிலிட்டரிய சுடுற மாரி, கொல்ற மாரி காட்டுறாங்க. நெறைய சென்னையில நெறைய இடங்கள் அழிஞ்சு போயிருக்கு. நெறைய பில்டிங் உடைஞ்சு போயிருக்கு. மக்கள அகதிகளா எங்கேயோ நகர்த்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க மிலிட்டரிஸ் எல்லாமே. அவங்க அவங்களோட உடைமைகள எடுத்துக்கிட்டு நகர்ந்து போயிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. இந்த கிளிம்ஸ்ல எங்கேயுமே யார அட்டாக் பண்றாங்கங்கிறத சரியா அவங்க காட்டல. எல்லாருமே ஃபுல் மாஸ்க் போட்ட மாரி தான் காட்டுறாங்க. ஒரு சில இடங்கள்ல ஒரு சில பேர காமிச்சிருக்காங்க. பட் அவங்கள பார்க்கும்போது நமக்கு இவங்க எந்த நாட்டுக்காரங்க அப்படின்னு ஒரு டவுட் வர மாரி தான் இருக்கு. அத இவங்க கிளிம்ஸ்ல சரியா காட்டல. மேபி படத்துல காட்டலாம். இல்ல ட்ரெய்லர் கட்ஸ் வந்துச்சுன்னா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நெனைக்கிறேன். அது நான் பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எடுத்து பார்த்தீங்கன்னா, மீசை முறுக்கு நட்பே துணை நான் சிரித்தால் விட்டுருங்க. கேப்பா வந்துச்சு அது. அப்ப நான் அவ்வளவா ஃபாலோ பண்ணல. நான் ஃபாலோ பண்ண வரையும் சொல்றேன். சிவகுமாரின் சபதம் ஷூட் ஸ்டார்ட் பண்ணாங்க. முடிச்ச உடனேயே அன்பரீவ் போயிட்டாரு. அதே ஹேர் ஸ்டைல் தான். அப்படியே போயிட்டாரு அன்பரீவ். அன்பரீவ் முடிச்சதுக்கு உடனே சிவகுமாரின் சபதம் ரிலீஸு, ப்ரமோஷன் போயிட்டாரு. ப்ரமோஷன் முடிச்ச கையோட ஹேர் கட் பண்ணிட்டு வீரன் படத்துக்கு போயிட்டாரு. வீரன் பட ஷூட்டிங் முடிச்ச உடனே லா வீரன் பட ஷூட்டிங் பாதியிலேயே லாக்டவுன் வந்துருச்சு. லாக்டவுன் வந்த உடனே டிஸ்னி பிளஸ், ஹாட்ஸ்டார், மல்டிப்ளெக்ஸ்ல அன்பரீவ் ரிலீஸ் ஆகுது. லாக்டவுன் முடிஞ்ச உடனே அந்த லாக்டவுன்லயும் சும்மா இல்லாம, நான் ஒரு எலியன் ஆல்பம், அப்புறம் குவாரன்டைன் அண்ட் ஷீல் அந்த ஆல்பம் 2 ஆல்பம் பண்ணியிருந்தாரு. முடிச்ச கையோட போனா வீரன் ஆல்பம். அந்த வீரன் ஆல்பம்க்கு முன்னாடியே ஊர்க்காரன் சாங் ஆல்பம். அது ஒரு சிங்கிள். அதுக்கு முன்னாடியே சின்ன பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிங்கிள் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வீரன் படம். வீரன் படம் முடிச்ச கையோட பிடி சார் முடிச்சுட்டாரு. அதுக்கப்புறம் தான் வீரனே ரிலீஸ் ஆகுது. வீரன் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம இந்த படம். கடைசி உலகப் போர். ஆக்சுவலா இந்த வருஷம் பிப்ரவரி 20 ஆதின பர்த்டே அன்னைக்கு ஒரு ரீல் ஒண்ணு போட்டிருந்தாரு Instagramல. அந்த ரீல்ல என்னோட பர்த்டே அன்னைக்கு வேலை செய்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க இந்த டைம்ல எனக்கு நெறைய விஷயம் சொல்லிட்டு இருக்கீங்க. ரொம்ப ஹேப்பியா இருக்கு. இப்பவுமே நான் வொர்க்ல தான் இருக்கேன். போன வருஷம் இதே நாள் வொர்க் ஸ்டார்ட் பண்ணோம். எங்களுடைய பெரிய ப்ராஜெக்ட் அப்படி ஹிப்ஹாப் என்டர்டெயின்மென்ட்லருந்து. இன்னைக்கு இதே நாள் இந்த ப்ராஜெக்ட் முடிக்கணும்னு சொல்லியிருந்தாரு. நான் அப்ப அத சரியா கவனிக்கல. நான் என்ன யோசிச்சேன்னா, இவரு பிடி சார் ஷூட்டிங்ல தான் இருக்காருன்னு யோசிச்சேன். ஆனா நான் யோசிச்சேன். பிடி சார் ஷூட்டிங், பிடி சார்ன்னு டைட்டில் வச்சிருக்காங்க படம். இது என்னது இது அ இதெல்லாம் போட்டிருக்காரு, மிலிட்டரி சம்மந்தப்பட்ட ட்ரெஸ்லாம் போட்டிருக்காருன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, நான் அத அப்படியே இக்னோர் பண்ணிட்டேன். அத அப்படியே கேர் பண்ணாம விட்டுட்டேன். இப்ப யோசிச்சு பார்க்கும்போது தெரியுது, ஓ! இதனால தானோன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா 2022 போன வருஷம் 2023 ஓடைய பிப்ரவரி 20 ஆகிய பர்த்டே அன்னைக்கு இந்த படத்த ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கடைசி உலகப் போர். 1 வருஷம் கரெக்ட்டா டைம் முடிச்சுட்டாங்க ஷூட்டிங். பிப்ரவரி 20 முடிச்சிருக்காங்க. இந்த கிளிம்ஸ் ஒரு 1 நிமிஷம் 27 செகண்ட். அவ்ளோ விஎஃப்எக்ஸ் ஷாட்ஸ். ஃபுல்லா விஎஃப்எக்ஸு. அப்படி பண்ணியிருக்காங்க. சில இடங்கள் செட் போட்டிருக்காங்க. செட் பண்ணி எடுத்துட்டு விஎஃப்எக்ஸ் ஒர்க் இருக்கு அதுக்கு மேல. பிசுறு தட்டவே இல்ல. அவங்க சில சில இப்ப சில படங்கள்லாம் விஎஃப்எக்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கு மேல மறைக்கணும். அந்த விஎஃப்எக்ஸ் தெரியக்கூடாதுங்கிறது கலர் கிரேடிங்லாம் பண்ணுவாங்க. கலர் பேலட் வச்சு கலர் கிரேடிங் பண்ணி பிரைட்னஸ் ஏத்தி அத பண்ணி, இத பண்ணி என்னென்னவோ பண்ணுவாங்க. படம் பார்க்கும்போதே ஒரு மாரி கலர்ஃபுல்லா தெரியும். அப்படிலாம் இல்ல இது. பார்த்தா அப்படியே ஒரு ஹாலிவுட் படம் எப்படி இருக்கும்? அதுக்கு மேல எந்த ஃபில்டரும் போட்டிருக்க மாட்டாங்க அவங்க. விஎஃப்எக்ஸ் பண்ணி என்ன அவுட்புட்டோ அதான் இருக்கும். இப்ப தான் கொஞ்சம் கலர் கிரேடிங்லாம் யூஸ் பண்றாங்க.
இந்த அவெஞ்சர்ஸ் 1 அந்த சமயத்துலலாம் அவங்க பெருசா பண்ண மாட்டாங்க. கேப்டன் அமெரிக்கா சிவில் வார்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுல விஎஃப்எக்ஸ் அவ்வளோ இருக்கும். இங்கேயும் இந்த கலர் கிரேடிங்லாம் இருக்காது. பக்காவா அப்படியே ஒரிஜினலா என்ன இருக்குன்னு இருக்கும். அந்த மாரி இருக்கு. பிப்ரவரி 20 இந்த ஷூட்டிங் முடிச்சிருக்காங்கன்னா, எத்தன மாசங்க? மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை 5 மாசத்துல இப்படி ஒரு அவுட்புட்டா? அவங்க தயாரிக்கிட்டு இருக்கான் ஒவ்வொரு படத்துக்கும். 7, 8 வருஷமா வந்துட்டு அயர்லாந்துலாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்தியன் 2 7 வருஷமா எடுத்துட்டு இருக்காங்க. இந்தியன் 2ல வந்துட்டு விஎஃப்எக்ஸ் சரி அத விடுங்க. அத பத்தி பேச வேண்டாம். எப்படி இத புல் ஆஃப் பண்ணாங்கங்கிறது எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஆதினா வந்துட்டு ஒரு பெரிய பிளானோட தான் இறங்கியிருக்காருன்னு தோணுது. பெரிய ஹாலிவுட் கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்ல தான் வந்துட்டு இது ஒரு புரொடக்ஷன் ஹவுஸ்னா, அவங்க அதுக்கப்புறமா போய் ஒரு டைரக்டர இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா போயிட்டு ஒரு ரைட்டர் இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா தான் விஎஃப்எக்ஸ், அதுக்கப்புறம் மியூசிக்ன்னு சொல்லிட்டு தனித்தனி டிபார்ட்மெண்ட். இப்போ ஒரு புரொடக்ஷன் ஹவுஸ்னா அவங்க காசு மட்டும் தான் குடுப்பாங்க நம்ம ஊர்ல. மத்தபடி மீதி எல்லாமே வெளிய இருந்து தான். எஸ்எஃப்எக்ஸ்னா இப்ப கியூப் இருக்காங்க எஸ்எஃப்எக்ஸ்ல. அப்புறம் சிங்க் சினிமா அவங்க இருக்காங்க. அவங்கலாம் தனித்தனி கம்பெனிஸ். அவங்களுக்கும் புரொடக்ஷன் ஹவுஸ் சம்மந்தம் இல்ல. இப்போ ஒரு புரொடக்ஷன் ஹவுஸ் போறாங்க, ஒரு படம் எடுக்குறாங்கன்னா, படம் எடுத்து முடிச்சுட்டு எஸ்எஃப்எக்ஸ்க்கு வந்துட்டு கியூபுக்கு போவாங்க. இல்லன்னா சிங்க் சினிமா போவாங்க. இல்ல வேற இடத்துக்கு போவாங்க. டப்பிங்னா கூட டப்பிங் ஸ்டுடியோக்கு வந்துட்டு வேற ஒரு பிரைவேட் டப்பிங் ஸ்டுடியோ போய் டப்பிங் பண்ணுவாங்க. அந்த மாரி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஆனா ஹாலிவுட் சைட்லலாம் அந்த மாரி கிடையாது. ஒரு புரொடக்ஷன் ஹவுஸ்னா உள்ளேயே எல்லாமே இருக்கும். விஎஃப்எக்ஸா வேணுமா? செட் ஒர்க் வேணுமா? ஆர்ட் ஒர்க் வேணுமா? எல்லாமே உள்ள இருக்கும். எல்லாமே உள்ள இருக்கும். அந்த மாரி இருக்கும். ஆதினா அதான் பிளான் பண்றாரோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா நீங்க எடுத்தீங்கன்னா, இதுல வேற யாரோட கையுமே கிடையாது. உள்ள இருக்கிறது எல்லாமே ஆதினா பிளட் தான். ஆதினாவோட கேங் தான். ஆதினாவோட ஃபிரெண்ட்ஸ் தான். ஆதினா இருக்காரு. ஆதினா டைரக்ஷன், ஆதினா ரைட்டிங், ஆதினா ஆக்ட் பண்றாரு. விஎஃப்எக்ஸ் எல்லாமே, எல்லாமே. திங்க் மியூசிக் தான் பண்றாங்க. திங்க் மியூசிக் ஆதினா கொலாபரேட்டர். ஓஜி முதல்ல இருந்து. ஆதினாவோட ஃபர்ஸ்ட் கான்செப்ட்லேருந்து திங்க் மியூசிக்கும் ஆதினாவுக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஸோ ஒரு பெரிய பிளானோட தான் இறங்கியிருக்காருன்னு எனக்கு தோணுது. இத பார்க்கும்போது எனக்கு என்ன மாரி கான்செப்ட்ன்னு தெரியல. நான் ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சேன்னா, ஒரு வேளை இது வீரன் படத்துடைய அந்த ஒரு ஒரு சீக்வலா இருக்குமோன்னு சொல்லிட்டு போய் செக் பண்ணி பார்த்தேன். வீரன் இதுல வந்துட்டு ஒரு இடத்துல கேட்பாங்க. தமிழ் இருக்கான். தமிழ் வந்துட்டு உயிரோட தான் இருக்கான்னு எனக்கு தோணுது. அவன் திரும்பி வருவாங்கிற மாரி அவங்க சொல்லுவாங்க. அவங்க தான் ஹீரோயின் கேரக்டர்ன்னு நெனைக்கிறேன். அவங்கள பார்க்கும்போது ஏதோ பொலிட்டீஷியன் மாரி தெரியுது. அவங்க தான் சொல்றாங்க. பார்த்தா அந்த இடத்துல வந்துட்டு ஷாப்பிங் மாலுக்குள்ள ரத்த கலரியோட நின்னுட்டுருக்காரு. ரெட் லைட்ட போட்டுருக்காங்க. ஆதினா நிக்கிறாரு. பயங்கரமா இருக்கு. நான் யோசிச்சேன். ஒருவேள சூப்பர் ஹீரோ அதாவது வீரன் படத்துல வந்துட்டு சூப்பர் ஹீரோ காமிச்சிருப்பாங்கல்ல. அத வச்சு ஒரு சீக்வல் மாரி எடுப்பாங்களோன்னு சொல்லிட்டு போய் செக் பண்ணி பார்த்தா, இல்ல. வீரன் படத்துல அவரோட பேர் குமரன். செக் பண்ணி பார்த்தேன். இதுல வந்துட்டு அவரோட பேர் வந்துட்டு தமிழ் சொல்றாங்க. அப்படியும் கிடையாது. ஆரிஜின் ஸ்டோரி சொல்லணும். எனக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு. எப்படி இத பண்ண போறாங்கன்னு எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஏன்னா, இது என்ன மாரி கொண்டு இது சூப்பர் ஹீரோ மாரி கொண்டு வர போறாங்களா? இல்ல ஒரு மிலிட்டரி ஆஃபீசர்ங்கிற மாரி கொண்டு வர போறாங்களா? என்ன மாரி கொண்டு வர போறாங்கன்னு தெரியல. தமிழ் புது கேரக்டர், ஆரிஜின் சொல்லணும். வேர்ல்ட சரியா காட்டணும். இந்த வேர்ல்டுக்குள்ள எப்படி இந்த 3வது உலகப் போர் ஸ்டார்ட் ஆகுதுன்னு கடைசி உலகப் போர்ன்னு வேற போட்டுருக்காங்கம்போது, அப்போகலிப்ஸ நோக்கி ஏதோ ஒரு ஜர்னியா? அப்படின்னு தோணுது. என்ன மாரி இவங்க பிளான் பண்றாங்க? ஒருவேள ஏதாவது சினிமேட்டிக் யூனிவர்ஸ் அந்த மாரி பிளான் எனக்கு இத இது நான் அன்எக்ஸ்பெக்டடுங்க. இப்ப நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தா கூட நான் இவ்வளோ யோசிக்க மாட்டேன். என் மூளை இவ்வளோ யோசிக்காது. ஆதினா கிட்ட இருந்து இது பெரிய அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயம். அதனால தான் என் மூளை பிச்சுக்கிட்டு யோசிக்குது. என்னென்னமோ யோசிக்குது. ஓன் புரொடக்ஷன் ஹவுஸ் தானே! மேபி சினிமேட்டிக் யூனிவர்ஸ் ஆரம்பிப்பாரோன்னு கூட எனக்கு தோணுது. இதுக்குள்ள அந்த ஒரு அப்போகலிப்ஸ நோக்கி அந்த ஒரு கத. எனக்கு பயங்கர மைண்ட் ப்ளோயிங்கா இருக்கு. எனக்கு என்ன பேசுறதுன்னே தெர்ல. சத்தியமா ஒரு மனுஷன் எப்படி இதெல்லாம் பண்றாரு? கேப்பே இல்லங்க. இத்தன படங்கள். நடுவுல வேற அ இப்ப வீரன் முடிச்சுட்டுன்னு நெனைக்கிறேன். வீரன் முடிச்சுட்டு ஒரு 1 வருஷம் போய் பிஹெச்டி வேற பண்ணிட்டு வந்துட்டார் தலைவரு. எப்படிதான் முடியுது? எனக்கு ரொம்ப ஒரு மாரி இருக்கு. சரி கிளிம்ஸ் வந்திருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து அப்டேட் வரும். ஒரு ரூமர் ஒண்ணு இப்ப வந்திருக்கு. ஆகஸ்ட் 15 தான் இந்த படம் வந்துட்டு ரிலீஸ் ஆக போகுதுங்கிற மாரி சொல்றாங்க. கிளியரா தெர்ல. எனக்கு என்னமோ டவுட்டா தான் இருக்கு. ஏன்னா ஆகஸ்ட் 15 தங்கலான் வருது. பெரிய பெரிய படங்கள்லாம் அடுத்து லைன் அப்ல இருக்கு. ஆதினா வரதுன்னு முடிவு பண்ணிட்டா, டக்குனு வந்துருவாரு. அவரு சொல்ல முடியாது. எப்ப அவரு இந்த டேட் தான் வருவாருன்னுலாம் சொல்ல முடியாது. அவரு முன்னாடியே அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு 1 மாசம் இல்ல 2 வாரம் முன்னாடி தான் அனௌன்ஸே வரும். பிடி சார் ட்ரெய்லர் வந்து ஒரே வாரத்துல படம். ஆனாலும் ப்ரமோஷன் இறங்கி பண்ணாரு. அந்த மாரி. எப்படி வரப்போதுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. பட் பெரிய பேங்கரா இருக்க போதுன்னு மட்டும் தெரியுது. அதினாட்டருந்து. ரொம்ப ஆன்டிசிபேட்டடா இருக்கேன். அடுத்தது இப்போ ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் வந்துட்டு இருக்குல்ல. இந்தியன் சினிமா வந்துட்டு இது தூக்கி நிறுத்துற மாரி. கல்கி வந்துச்சு ஒரு இது. அதுக்கு முன்னாடி இந்த படம், அந்த படம்னு சொல்லிட்டு.
அடுத்த இந்தியன் சினிமாவ தூக்கி நிறுத்துற மாரி ஒரு படமா இது இருக்கும். தமிழ் சினிமாவுக்கும் இருக்கும்னு சொல்லிட்டு நெனைக்கிறேன். நீங்க இந்த ட்ரெய்லர் பார்த்துட்டீங்களா இல்லையா? உங்களுக்கு இதோடைய தாட்ஸ் என்ன? என்ன மாரி இத எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? உங்களுக்கு தான் தியரீஸ் இத பத்தி இருக்கான்னு சொல்லிட்டு, அது எல்லாத்தையுமே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்கள இன்னொரு சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் மிஸ்டர் மசத்.